ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சி சேல் பண்ணுறது பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. மெஷின் கிளீனிங். ஆக்சுவலாக இட்லி தோசை மாவு நம்ம அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் கிரைண்டரை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ. இங்கே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சி அண்டாவில் எடுத்து எல்லாமே தள்ளி வச்சாச்சு. இப்போ இந்த கிரைண்டர் மட்டும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம், இதுதான் இன்ஸ்டன்ட் கிரைண்டருங்க. இது வச்சு தான் நம்ம மாவு அரைக்கிறோம். இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் சின்னதாக பார்க்கலாம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம், ஆனால் இது க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம உடனே அப்போவே க்ளீன் பண்ணிடணும். மாவு அரைச்சி முடித்த உடனே கையோடு இது க்ளீன் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா, இதுக்கு நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உப்பு தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வருங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை நம்ம நார்மல் வாட்டரில் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்கிறதுக்காக ஆரோ வாட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த ஆரோ வாட்டர் வர அந்த பைப்லேருந்து அப்படியே ஃபோர்ஸாக நம்ம இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ்லேயே நம்ம அந்த ஏதாவது இந்த சந்தில் அந்த பிளேடோட கேப்பில் எல்லாம் இருக்கிற அந்த மாவெல்லாம் கூட சுத்தமாகவே க்ளீன் ஆகி கீழே அந்த தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிளேடும் இதில் கழட்டிடணுங்க. பிளேடும் கழட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா முன்னாடி தெரியும், மிஷினில் அந்த பிளேடு இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம கழட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மிஷின் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக டெய்லியும் பிளேடும் நம்ம வாஷ் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால துரு பிடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபுல்லாக ஈரத்துலேயே இருக்குது இல்லைங்களா, அதனால நம்ம என்ன பண்ணணுன்னா, வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத துணி, ஒரு ட்ரை கிளாத் எடுத்து அப்போவே ஃபுல்லாக தொடச்சி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மிஷினோட லைஃப் இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த மிஷின் வாங்கி 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல புது மிஷின் மாதிரியே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்